இனம் போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம பகவத்கீதையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பகவத்கீதையில் முதல் 2 பதத்தை பார்த்துட்டோம். முதல் பதத்தில் திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டார். 2வது பதத்தில் சஞ்சயன் அதுக்கு பதில் சொன்னார். சஞ்சயன் என்ன சொன்னார்னா, துரியோதனன் தன் ஆச்சாரியர்கிட்ட நோக்கி போகிறதா அவர் சொன்னார். இப்போ துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட போய் என்ன கேட்குறாரு, அந்த ஆச்சாரியர் யார் அப்படி அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். பதம் 3, ஸ்லோகம் 3. பஷ் எய்தாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரிய மஹதிம் சமும் வியூட திருபத புத்திரேன தவசி இஸ்ரேன தீமதா. ஆச்சாரியரே, திருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். இங்க துரியோதனன் ஆச்சாரியரே துருபத குமாரனன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப துருபதன்னா யாரு, ஆச்சாரியர்னா யாரு? ஆச்சாரியர்னாக்கா துரோணாச்சாரியார். நம்ம மத்திய அரசு கூட சிறந்த வில்லாளிக்கு துரோணாச்சாரியார் விருது தான் கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் ஒருவர் துரோணாச்சாரியார். அவங்க தான் கௌரவர்களுக்கும் குரு, பாண்டவர்களுக்கும் குரு. இவரு தான் எல்லாருக்குமே குரு. கர்ணனுடைய குரு மட்டும் வேற. அவர் பரசுராமர். கர்ணனுடைய குரு பரசுராமர். அதனால கௌரவருக்கும் பாண்டவர்களுக்கும் குரு துரோணாச்சாரியார். அதே துரோணாச்சாரியார் தான் திருபத குமாரனன், அதாவது திருஷ்டத்யும்னனுக்கும் குரு. இந்த திருஷ்டத்யும்னம்னா யாரு அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்லோகம், 2 லட்சம் வசன வரிகள் இருக்குது. அப்போ 1.25 லட்சம் ஸ்லோகத்துக்கு 2 லட்சம் வசன வரிகளுக்கு அப்படி நிறைய கிளைக்கதைகள், பெரிய கதைகள் சொல்லிட்டு நிறைய கதைகள் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இந்த பகவத்கீதைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஆச்சாரியார் யாருன்னா துரோணாச்சாரியார். துருபதன்னா யாரு, துருபதன் புத்திரன் அவன் யாருன்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். துருபதன்னா யாருன்னாக்கா பாஞ்சாலியோட தந்தை தான் துருபதன். பாஞ்சால தேசத்தோட அரசன் தான் துருபதன். இந்த துருபதனுக்கும் துரோணாச்சாரியருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். துரோணாச்சாரியோட தந்தை தான் பரத்வாஜ். இந்த பரத்வாஜ் கிட்ட பாடம் கத்துக்கு வந்தவர் தான் இந்த துருபதன். இந்த பாஞ்சால தேசத்தோட மன்னன் துருபதன் துரோணாச்சாரியரோட தந்தையான பரத்வாஜ் கிட்ட இந்த துருபதன் பாடம் கத்துக்க வந்தாரு, அதாவது குருக்கல்வி கத்துக்க வந்தாரு. அப்ப இந்த துரோணாச்சாரியரும் துருபதனும் நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. சிறு வயசுல 2 பேரும் நிறைய நண்பர்கள் ஆகிட்டாங்க. அப்ப இந்த துருபதன் என்ன சொல்றாரு, நண்பா துரோணா, நான் ஆட்சி பொறுப்பேற்றதும் உனக்கு நான் என்னுடைய ராஜ்யத்துல பாதி வழங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் குருக்கல்வியை பயின்றுட்டு துருபதன் தனியா போயிடுறாரு, துரோணாச்சாரியார் தனியாயிறாரு. துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த துரோணாச்சாரியாருக்கு பிறந்த மகன் தான் அஸ்வத்தாமன். இந்த துருபத மன்னன் பாஞ்சால தேசத்தை ஆண்டுக்குன்னு வர்றாரு. அப்படி ஆண்டுகிட்டு வரும்பொழுது ஒரு நாள் இந்த துரோணாச்சாரியாருக்கு மிகவும் ஏழ்மை நிலை ஆயிடுறாரு. அப்பதான் அவங்க மனைவி சொல்றாங்க, உங்களுடைய நண்பன் துருபதன் மிகவும் வசதியான மன்னனாச்சு, அவர்கிட்ட நீங்க போயிட்டு ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியரோட மனைவி சொல்லும்போது துரோணரும் சரி நம்ம நண்பன் கிட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு துருபதன் மன்னன் கிட்ட உதவி கேட்க வர்றாரு. துருபதன் மன்னன் கிட்ட உதவி கேட்க வரும்பொழுது தன்னை நண்பன், அதாவது பால்யகால நண்பன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆனா மன்னன் என்ற அகங்காரத்துல, நீ என்னுடைய நண்பனா, இந்த மாதிரி ஒரு கிழிஞ்ச ஆடையை உடுத்தி இருக்கிற, நான் ஒரு அரசன், அரசனுக்கு ஒரு ஏழ்மைக்கு எப்படி ஒரு நட்பு இருக்க முடியும்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியாரை துருபதன் மிகவும் அசிங்கப்படுத்திடுறாரு. துரோணாச்சாரியார் மீண்டும் சொல்றாரு, துருபதா, அன்னைக்கு நீ எனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்ன, ஆனா எனக்கு பாதி ராஜ்யம்னா வேணாம், என்னுடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு பால் கொடுக்க எனக்கு ஒரு பசு கொடுத்தா கூட பசு தானமா பண்ணு, அப்படி அது கொடுத்தா கூட போதும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த துருபதன் மன்னன் சொல்றாரு துரோணாச்சாரியாரை பார்த்து, நீங்க ஒரு பிராமணரே, நீங்க உங்களுக்கு வறுமையில ஒரு யாசகம் பசுவா கேளுங்க, அதை நான் கொடுக்குறேன், ஒரு பசு நான் 100 பசு கொடுக்குறேன். ஆனா நண்பன் சொல்லிட்டு நீங்க என்கிட்ட வராதிங்க, உங்களுக்கும் எனக்கு எந்த வித நட்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாரு. அப்பதான் துரோணாச்சாரியார் சொல்லுவாரு,
துருபதா, இந்த அளவுக்கு நீ என்னை அவமானப்படுத்திட்ட, எதிர்காலத்துல உன்னுடைய பாதி ராஜ்யத்தை நான் கண்டிப்பா வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அந்த ராஜ்யசபையில இருந்து கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறம் தான் பீஷ்மர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளான, அதாவது அவங்களுடைய பேரன்களான துரியோதனன், துஷாதனன், இப்படி 100 பேரையும், இந்த பக்கம் பாண்டவர்கள் 5 பேர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த துரோணாச்சாரியார்கிட்ட குலக்கல்வி, அதாவது குருக்கல்வியை கற்றுக்க அனுப்புகிறாங்க. அந்த நிலையில தான் அர்ஜுனன் மிகப்பெரிய ஒரு சீடனா வராரு. அப்போ குரு கிட்ட போய் குரு தட்சணை என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யாரு? அர்ஜுனன் வந்து குரு தட்சணை என்ன வேணும்னு கேட்கும்போது அப்போ சொல்றாரு துரோணாச்சாரியார், அர்ஜுனா, என்னுடைய நண்பன் என்னை ஒரு வாட்டி அசிங்கப்படுத்தினான், அவனை ஜெயிச்சு அவனுடைய ராஜ்யத்தை நீ நீ பிடிக்கணும்னு சொல்லிட்டு துரோணர் வந்து அர்ஜுனன் கிட்ட அந்த குரு தட்சணையா கேட்குறாரு. அப்போதான் அர்ஜுனன், பாண்டவர்கள், துரியோதனன் சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க அந்த பாஞ்சால தேசத்துக்கு படையெடுக்க. அப்போ வந்து துரியோதனன் அவங்களுடைய கும்பல்லாம் தோற்கடிக்கப்பட்டு கட்டி வச்சிருவாங்க. ஆனா வந்து பாண்டவர்கள், அர்ஜுனன் போயிட்டு இந்த துரியோதனனை விடுவித்து அந்த பாஞ்சால தேசனை கைது பண்ணி கட்டி துரோணாச்சாரியார்கிட்ட மண்டியிட வைப்பார் அர்ஜுனன். அப்பொழுது துரோணாச்சாரியர் சொல்லுவாரு, நண்பா, இப்பயாவது நான் யாருன்னு புரியுதா? என்ன நீ நண்பன்னு ஏத்துக்க. எனக்கு முழு ராஜ்யம் வேணாம், எனக்கு உன்னுடைய பாதி ராஜ்யம் கொடு, பாதி ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பாதி ராஜ்யத்தை வந்து அஸ்வத்தாமனுக்கும் பாதி ராஜ்யத்தை பாஞ்சால தேச மன்னன் துருபதனுக்கும் கொடுத்துடுவாங்க. இப்ப துருபதன் வந்து துரோணாச்சாரியர் மேல மிகுந்த வெறி கொண்டு இருப்பாரு. நம்மளுடைய பசங்களும் என்னாலையும் துரோணாச்சாரியார் வெல்ல முடியாது, அப்ப துரோணாச்சாரியரை வெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி கிட்ட 1 வருட காலம் பணி செஞ்சு அந்த ரிஷியின் மூலமாக ஒரு யாகம் நடத்தி அப்படி பெறப்பட்ட குழந்தைகள் தான் ஒன்று திருஷ்டத்யும்னன், இன்னும் ஒன்று திரௌபதி. திரௌபதி வந்து கௌரவர்கள் 100 பேரையும் அழிக்கிறதுக்கான உருவாகிறாங்க. திருஷ்டத்யும்னன் இந்த துரோணாச்சாரியரை கொல்வதற்காகவே உருவாகிறாரு. இந்த திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியரை தான் கொல்ல போறாருன்னு துரோணாச்சாரியருக்கே தெரியும். இருந்தும் துரோணாச்சாரியர் அந்த பையனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பாரு. அதைத்தான் இங்க துரியோதனன் சொல்றாரு, ஆச்சாரியரே, உங்களால் கல்வி கற்பிக்கப்பட்ட நேர்த்தியான சீடனின் அணிவகுப்பை பாருங்கள். இதை நீங்க எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய படையும் நீங்க இதே மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துரியோதனன் ஆச்சாரியர்கிட்ட சொல்ல வர்றாரு. ஏன்னா இந்த பக்கம் பீஷ்மர் பிதாமகர் தளபதியா பொறுப்பேற்றிருக்காரு இந்த 11 அக்ரோனி சேனைக்கும், அந்த பக்கம் 7 அக்ரோனி சேனைக்கும் பாண்டவர்களோட மாமன், அதாவது துருபதனுடைய மைந்தன் திருஷ்டத்யும்னன் தான் தளபதியா பொறுப்பேற்றிருக்காரு. இதை தான் இந்த பதத்துல துரியோதனன் அவங்க ஆச்சாரியர்கிட்ட சொல்றாரு. அதாவது தங்கள் சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட படையை பாருங்கள் ஆச்சாரியரே அப்படின்ட்டு சொல்றாரு. இதுதான் இந்த 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம். நம்ம 4வது ஸ்லோகத்தை பத்தி நாளைக்கு பார்க்கலாம்.